அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம வீட்டினுடைய அருகில இந்த ஊமத்தங்காயை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஊமத்தங்காயை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில வீடுகள்ல பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதை சரி செய்யணும் என்பதற்காக பல்வேறு விதமான பரிகாரங்கள் செய்வாங்க. ஆனா இந்த ஊமத்தங்காயை வைத்து கூட மிக சுலபமான முறையில அதை முற்றிலும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஊமத்தங்காயை கொண்டு பல்வேறு விதமான மருத்துவ பலன்கள் உடம்புல நெறிக்கட்டி இருந்தால் குணமாகுமா, காலில் ஏதாவது பூச்சி கடிச்சு விஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது சரியாகுமா, மேலும் சித்த பிரமையை கூட குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த ஊமத்தங்காய் செடி பூக்களுக்கு உண்டு. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இதுபோல ஊமத்தங்காயை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஊமத்தங்காய் என்பது சிவபெருமானுடைய அருளும் ஆசி பெற்ற ஒரு காய் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு கோயிலுக்குமே தலவிருட்சம் அப்படின்னு ஒரு சிறப்பான மரத்தை பற்றி சொல்லுவாங்க. திருமணஞ்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுடைய தலவிருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊமத்தங்காய் தாவரத்தை தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காய் செடியில் இருக்கக்கூடிய இலை, பூ, காய் இவை அனைத்துமே நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த ஊமத்தங்காயை பல்வேறு விதமான சடங்குகளுக்கும் பல்வேறு விதமான வழிபாடுகளுக்கும் பயன்படுத்துறாங்க. மேலும் இந்த ஊமத்தங்காயை கொண்டு சிலருக்கு பில்லி சுனி வைக்க முடியும், மேலும் பில்லி சுனித்தை எடுக்க முடியும் என்பது மக்களுடைய ஆழமான நம்பிக்கை. சில வீடுகளில் நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் செலவு மேல செலவு வந்துட்டே இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரத்துக்குள்ள சின்னதா அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லை, சண்டைகள் அதிகரிக்குது. அவங்களால சந்தோஷமாக கூட ஒரு நாள் கூட வாழ முடியல. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனை, போட்டி, பொறாமைகள், எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு. காரணமே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, வியாதி, மன உளைச்சல், மன அழுத்தம் அதிகமாக இருக்கு. நைட்டு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஒருத்தர்கிட்ட இருக்கு, ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அப்படின்னா அந்த வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல், அதீதமான கந்திஷ்டி இருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆழமாக நம்புறாங்க. இவற்றை சரி செய்வதற்கும் இவற்றை நீக்குவதற்கும் இந்த ஊமத்தங்காய் கொண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இது போல எதிர்மறையான விஷயங்களும் பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அகலும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் நிலைவாசல்ல இந்த பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறிப்பிட்ட சில விசேஷமான தினங்கள் செய்வதன் மூலம் அதீதமான சக்தி உண்டு அப்படின்னு நம்பப்படுது. அமாவாசை தினங்களில், பௌர்ணமி தினங்களில், ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது பிரதோஷ நாட்களில் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யணும். இந்த ஊமத்தங்காயில பாதியாக வெட்டி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு ஒரு விளக்கேற்றுவதற்கு அமைப்பாக அதை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலில், அதுவும் குறிப்பாக கோலம் படக்கூடிய இடத்துல ஒரு ஊமத்தங்காயை வைத்து அதில் வேப்பெண்ணெயை விட்டு நீங்கள் விளக்கேற்றி குலதெய்வத்தையோ அல்லது சிவபெருமானே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை நோக்கி இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், துர்சக்திகள் விலகும் என்பது மக்களுடைய ஆழமான நம்பிக்கை. பொதுவாகவே அமாவாசை அன்று வீட்டிற்கோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபருக்கோ திஷ்டி கழிப்பது என்பது நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அந்த திஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு செயல்ல இந்த ஊமத்தங்காயை கூட நீங்க பயன்படுத்தி திஷ்டி கழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஊமத்தங்காயை ரெண்டாக வெட்டி ஒரு பகுதி சிகப்பும் ஒரு பகுதி மஞ்சளும் தடவி கைகளை மாற்றி நிலைவாசல வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறு செய்வதன் மூலம் ஊமத்தங்காய் என்பது சிவபெருமானுடைய அருளும் ஆசி பெற்றதால் அந்த வீட்டை நோக்கி வரக்கூடிய எதிர் சக்திகளை, தீய வினைகளை, பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த செயல்முறைக்கு உண்டு. மேலும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, அதீதமான மன அழுத்தம், குழப்பங்கள் இருக்கு, அவர் மேலே அதீதமான கந்திஷ்டி இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாருன்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்தை எப்படி நீக்கணும், சரி செய்யணும் அப்படின்னா அவரை தெற்கு திசை நோக்கி நிற்க வைத்து இந்த ஊமத்தங்காயை 4 பகுதிகளாக வெட்டி அதனுள் குங்குமத்தை வைத்து கற்பூரத்தை வைத்து ஏற்றி 3 முறை இடப்பக்கமும் 4 முறை வலப்பக்கமும் சுற்றி அவர் மேல் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீக்கி 4 திசைகளில் அந்த 4 துண்டுகளை போட்டுவிட்டு கை கால் அலம்பிட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த தனிப்பட்ட நபரின் மீது இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி பிரச்சனைகள், எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் அகலும் என்பது நம்பிக்கை. மேலும் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த இடங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், தொந்தரவுகள், எதிரிகள் மற்றும் போட்டிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை கூட இந்த ஊமத்தங்காய்
ஊமத்தங்காயில் இருக்கக்கூடிய சில வழிபாட்டு முறையின் மூலம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் குறிப்பாக பிரதோஷம் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தான் செய்யணும். இந்த ஊமத்தங்காயை சரிபாதியாக வெட்டி விளக்கேற்றக்கூடிய வகையில் இதை மாற்றி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கி வேப்ப எண்ணெய் விட்டு அதனுடன் வெண்கடுகு போட்டு சிவப்பு திரி ஏற்றுவதன் மூலம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகள், போட்டிகள் மெல்ல மெல்ல குறையும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இந்த ஊமத்தங்காய் கொண்டு செய்யக்கூடிய பல்வேறு விதமான பரிகாரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன்களும் அதீதமாக இருக்கும். இதை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களும் அந்த அளவுக்கு பயனளிக்காது. மேலும் இந்த ஊமத்தங்காய் இலை, பூ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊமத்தங்காய் இலை, பூ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த மருந்தாக பயன்படுது. ஒருத்தருக்கு சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது இயல்புக்கு மாறாக அதீதமான கோபம், சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊமத்தங்காய் பூ அதில் ஊற வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஊமத்தங்காய் பூ எடுத்து தலையில் தேய்ச்சி குளிச்சு வராங்க அப்படின்னா படிப்படியாக சித்தப்பிரமை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சரியாகும். இந்த ஊமத்தங்காய் இலையை நெருப்பில் இட்டு விளக்கெண்ணெயை தடவி உடம்புல வலி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வலி படிப்படியாக குறையும். மேலும் இந்த ஊமத்தங்காய் என்பது 3 வகையாக சொல்கிறாங்க. வெள்ளை ஊமத்தை, பொன் ஊமத்தங்காய் மற்றும் கரு ஊமத்தங்காய் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த ஊமத்தங்காயை கொண்டு விஷத்தை கூட முறிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊமத்தங்காய் இலையுடன் மஞ்சத்தூள் கலந்து நல்லா அரைச்சி பூரான், தேளு, வண்டு இது போல விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிகள் கடிச்சு அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்து வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட் அந்த இடத்துல தடவினீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு படிப்படியாக குறையும். இந்த ஊமத்தங்காய் இலையை நல்லா பொடியாக்கி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு நீங்கள் தடவி வரீங்க அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு, புண்கள், பொடுகு, பேன்கள் படிப்படியாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் கட்டினால், நெறி கட்டினால் ஏற்படக்கூடிய வலியை இந்த ஊமத்தங்காய் இலையை கொண்டு சுலபமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஊமத்தங்காயை நெருப்பில் காட்டி நல்ல மைய அரைத்து அடிப்பட்ட இடத்துல, காயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவி கட்டு போட்டோம் அப்படின்னா அந்த காயங்கள் மெல்ல மெல்ல குணமாகும். இந்த ஊமத்தங்காய் விதையை எடுத்து நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் நெய்யை தடவி ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாக்கி மூலம் இருக்கக்கூடிய இடத்துல நுனியில் இதை தடவுனீங்க அப்படின்னா மூலம் படிப்படியாக குணமாகி பூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஊமத்தங்காயின் மூலம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் கூட பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஊமத்தங்காய் மருத்துவ வகையிலும் நம்மளுக்கு மிகப்பெரிய பயனை கொடுக்குது. மேலும் மக்கள் நம்பிக்கையுடன் இந்த ஊமத்தங்காய் கொண்டு பல்வேறு விதமான வழிபாடுகளும் சடங்குகளும் செய்கிறாங்க. அதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அதன் மூலம் அதனுடைய பலன்கள் அதீதமாக இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஊமத்தங்காயை கொண்டு வழிபாடு செஞ்சுருக்கிறீங்களா அல்லது ஏதாவது பரிகாரம் செஞ்சுருக்கீங்களா? அதனுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.